ஏழாம் வீட்டு கேது. உங்கள் ஜாதகத்தில் கேது வந்து ஏழாம் வீட்டில் இருந்தால் உங்கள் லக்னமில் ராகு இருக்கும். அதுக்கான வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கோம். இன்னும் நீங்கள் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அதை யூஸ் பண்ணி நீங்கள் பாருங்கள். கேது 7ல் இருந்தால் திருமண காரியத்தில் கஷ்டப்படுற மாதிரியான சூழ்நிலை வரும் அப்படின்னே சொல்லலாம். கேது 7ல் இருந்தால் இன்னும் வேற என்னென்ன பிரச்சனைகள் பாதிப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். ஏழாம் வீடு எதை குறிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய திருமணம், பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ், அதுபோக நீங்கள் வேறு யார் கூடலாம் பேசுகிறீங்க, உங்கள் வாழ்க்கையில் வேறு யார் கூடலாம் உங்களுக்கு தொடர்பு இருக்குது, உங்கள் குடும்பத்தை தவிர அப்படிங்கிறது எல்லாமே ஏழாம் வீட்டில் பார்க்கலாம். கோர்ட்டு கேஸ் சம்மந்தப்பட்டதும் ஏழாம் வீட்டில் பார்க்க முடியும். அடுத்து கேது அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். கேது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா தலை இல்லாத ஒரு கிரகம். அதனால கேதுனால வந்து எதையும் யோசிச்சு தெளிவாக முடிவெடுக்க முடியாது. கேது ஆன்மீகத்தையும் குறிக்கும். அதே மாதிரி இந்த உலகத்துல இருந்து உங்களை ரொம்ப தனிமைப்படுத்தவும் செய்யும். இந்த கேது ஏழாம் வீட்டில் இருந்தால் உங்களுக்கு திருமணத்திற்கு முன்பே நிறைய காதல் தோல்விகள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இல்லை நீங்கள் வந்து நேரடியாக திருமணமே பண்ணுறீங்க அப்படின்னா அந்த திருமணத்திலிருந்து நீங்கள் விடுபட்டிருக்கவும் வாய்ப்புகள் இருக்கு. நீங்கள் வந்து உங்கள் பார்ட்னர்கிட்ட அதிருப்தியை வந்து உணர்வீங்க. உங்களுக்கும் அவங்களுக்கும் வந்து மேட்சே இல்லாத மாதிரி உங்களுக்கு தோணும். உங்கள் பர்சனாலிட்டிக்கும் அவங்க பர்சனாலிட்டிக்கும் மேட்சே இல்லை, உங்கள் 2 பேருக்குள்ளேயும் வேவ் லென்த்தே இல்லை அப்படின்னு உங்களுக்கு தோணும். இதுதான் இந்த பிரிவுகளுக்கு எல்லாமான காரணமாக இருக்கும். உங்கள் பார்ட்னர்கிட்ட உங்களுக்குன்னு வந்து ஒரு சில எதிர்பார்ப்புகள் வந்து இருக்கும். நீங்கள் அதே மாதிரி தான் பார்ட்னர் வேணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தேடுவீங்க. நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி அவங்க இல்லை அப்படின்னா உங்களால் அதை ஏற்றுக்க முடியாது. இதனாலேயே நீங்கள் வந்து நிறையா ரிலேஷன்ஷிப்பில் இருந்து இவங்க உங்களுக்கு பர்ஃபெக்டான பார்ட்னர் இல்லை அப்படின்னு நினச்சி பிரிஞ்சிருப்பீங்க. ஒரு சிலருக்கு வந்து இந்த அமைப்பு இருக்குது அப்படின்னா திருமணத்தில் ஆர்வம் இல்லாமல் கூட இருக்கலாம். இது வந்து குறிப்பிட்ட கால அளவில் நீங்கள் அப்படி இருக்கலாம், இல்லைனா பெர்மனண்ட்டாக கூட உங்கள் லைஃப்பில் நீங்கள் அப்படி இருக்கலாம். ஏழாம் வீடு அப்படிங்கிறது காம வீடு, அப்படின்னா ஆசைகள் இருக்கிற வீடு. அதனால உங்களுக்கு திருமணம் பண்ணணும், ஆனால் கரெக்டான பர்ஃபெக்டான பார்ட்னரை திருமணம் பண்ணணும் அப்படிங்கிற ஆசையும் இருக்கும். உங்கள் திருமணம் வந்து வெற்றிகரமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரி பார்ட்னர் கிடைக்கிறாங்களோ அவங்கள வந்து கடவுள் கொடுத்த வரமாக நீங்கள் நினச்சிட்டு இந்த பிறவியில் இதுதான் உங்களுடைய வாழ்க்கை அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் வாழ்ந்தீங்க அப்படின்னா வாழ முடியும். திருமணம் வந்து ஒரு ஆன்மீக சம்மந்தப்பட்ட பந்தம் அப்படிங்கிறத நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் கொஞ்ச நாள் கழித்து புரிஞ்சுக்குவீங்க. உங்கள் பார்ட்னர்னால உங்களுக்கு ஆன்மீக ரீதியான மாற்றம் இருக்கும். நீங்கள் தொழில் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா யார் கூடயும் பார்ட்னர்ஷிப் வச்சுக்காம நீங்கள் தனியாக தொழில் பண்ணுறது தான் சிறந்ததாக இருக்கும். பார்ட்னர்ஷிப் வச்சிங்க அப்படின்னா உங்கள் பார்ட்னர் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி கரெக்டாக இருக்க மாட்டாங்க. நீங்களே எல்லாமே கரெக்டாக பண்ணுற மாதிரி இருக்கும். அவங்க வேலையை சரியாக பண்ணாத மாதிரி உங்களுக்கு தெரியும். கேதுவோட பார்வை வந்து பார்த்தீங்கன்னா லக்னம், 3ஆம் வீடு மற்றும் 11ஆம் வீட்லேயும் இருக்கும். அதோட பலன் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். லக்னம்ல பார்வை விழுகிறனால நீங்கள் வந்து உங்கள் பார்ட்னர் உங்களுக்கு புகழ் சேர்க்குறவங்களா இருக்கணும், அவங்க ஒரு பர்ஃபெக்டான நபராக இருக்கணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். இந்த ஆசைகளெல்லாம் நீங்கள் விடணும், அப்போ தான் உங்கள் திருமண வாழ்க்கை வந்து சந்தோஷமாக இருக்கும். ஆனால் மனிதர்களாக இருக்கிற நம்மளுக்கு நம்மளோட ஆசைகளெல்லாம் வந்து விட்டு கொடுக்கறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமாக தான் இருக்கும். இந்த இடத்துல தான் நீங்கள் வாழ்க்கையில் பெரிய சவாலை வந்து சந்திக்கிற மாதிரி இருக்கும். ஆன்மீகத்தில் வந்து நாட்டம் செலுத்துங்க. திருமணம் அப்படிங்கிறது வந்து ஆத்மா சார்ந்த ஒரு விஷயம், ஒரு ஆத்ம பந்தம் அப்படிங்கிறத நீங்கள் வந்து புரிஞ்சுக்கோங்க. நம்ம பூர்வ புண்ணிய கர்மாப்படி தான் நமக்கு வாழ்க்கை துணை வந்து அமைவாங்க. அடுத்து கேதுவோட பார்வை வந்து 3ஆம் வீட்டில் இருக்கும். 3ஆம் வீடு வந்து உங்கள் கூட பிறந்தவங்க, உங்கள் கசின்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க, உங்களை சுற்றி ரொம்ப க்ளோஸாக இருக்கிற நபர்கள் எல்லாமே குறிக்கும். அது போக உங்களோட கம்யூனிகேஷன், உங்களுடைய தைரியம், இது எல்லாமே 3ஆம் வீட்டில் பார்க்கலாம். கேதுவோட பார்வை இங்கே விழுகிறனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்கள் கூட பிறந்தவங்க, உங்கள் கசின், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்கிட்ட இருந்தும் ஒரு டிஸ்டன்ஸ் வந்து இருக்கும். அவங்களுக்கும் உங்களுக்கும் வந்து சண்டை வரலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் தொலை தூரத்தில் இருப்பீங்க. அதனால கூட உங்களால் அவங்கக்கிட்ட தொடர்பு வச்சுக்க முடியாது. நீங்கள் வந்து பொதுவாகவே கொஞ்சம் கம்மியாக தான் பேசுவீங்க. நீங்கள் அதிகமாக பேசுகிறீங்க அப்படின்னா உங்கள் பேச்சுக்கு மதிப்பு இல்லாத மாதிரி கூட நீங்கள் உணர்வீங்க. 3ஆம் வீடு வந்து உங்களுடைய சுய உழைப்பையும் வந்து குறிக்கும். நீங்கள் என்ன தான் எஃபர்ட்ஸ் போடுறீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு வந்து ஒரு பயம் இருக்கும். நம்ம போடுற எஃபர்ட்ஸ்க்கான ரிசல்ட் வந்து நமக்கு கிடைக்குமா, நம்ம இன்வெஸ்ட் பண்ண மணிக்கான ரிசல்ட் வந்து நம்ம கிடைக்குமா, இல்லை நம்ம எல்லாத்தையும் இழந்துருவோமா அப்படிங்கிற பயம் வந்து உங்களுக்குள்ள இருந்துகிட்டே தான் இருக்கும். 11ஆம் வீடு வந்து எதை குறிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய லாபங்கள், நெட்வொர்க் சர்க்கிள், மூத்த சகோதரன் சகோதரி,
உங்களுடைய எதிர்பார்ப்பு, ஆசைகள் இதெல்லாமே 11ஆம் வீட்டில் பார்க்கலாம். பொதுவாக கேது வந்து எந்த வீட்டில் இருக்கோ இல்லை எந்த வீட்டில் வந்து பார்வை இருக்கோ அந்த வீடு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் எல்லாத்துல இருந்தும் உங்களை வந்து பிரிக்கிறது தான் கேதுவோட வேலையாகவே இருக்கும். உங்களுக்கு அக்கா இல்லை அண்ணா இருக்காங்க அப்படின்னா நீங்கள் வந்து அவங்கள விட்டு பிரிஞ்சு இருக்கிற மாதிரியான சூழ்நிலை வந்து உருவாக்கும். சண்டை போட்டு பிரிவீங்க, இல்லைனா தொலைதூரத்தில் இருப்பீங்க. அப்படியே ஒன்றா இருந்தாலுமே மனதளவில் வந்து உங்களுக்குள்ள ஒற்றுமை வந்து இருக்காது. இது எல்லாத்துக்கும் என்ன பரிகாரம் அப்படின்னா, நீங்கள் வந்து ஆன்மீகத்தில் நாட்டம் வந்து செலுத்தணும், நிறையா தியானம் வந்து பண்ணணும். நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களை நீங்கள் புரிஞ்சுக்கணும். உங்கள் தேவைகள், உங்கள் ஆசைகள் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து கட்டுக்குள்ளே கொண்டு வரணும். எது மேலேயும் அதிக பற்று வந்து வைக்காமல் நீங்கள் உங்கள் கடமைகளை வந்து செஞ்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம். இந்த அமைப்பு இருக்குது அப்படின்னா எந்த மாதிரியான சூழ்நிலைகள் வந்து வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன். இதை வந்து எப்படி எதிர்கொள்ளலாம் அப்படிங்கிறத நீங்கள் வந்து தீர்மானம் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவோட நோக்கம் வந்து உங்களுக்கு ஒரு கைடன்ஸ் கொடுக்கறக்காக தான். இதிலிருந்து நீங்கள் கற்றுக்கிட்டு உங்கள் வாழ்க்கையை நல்ல முறையில் எப்படி வாழணும் அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணுங்கள்.